ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோருமே சோனாலி கோழி ஏன் மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது என்னென்னா கோழி அவியும் உட்காராதுங்க. முட்டை மட்டும் வச்சுட்டு இருக்கோம். இப்போ அவியும் உட்காராதனால என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக மக்கள் ஓகே நம்ம முட்டை எடுத்து நாட்டுக்கோழி முட்டை எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ சேல் பண்ணுறதுக்கு நாட்டுக்கோழி முட்டை ஒரு 40 கிராம் வெயிட் வருதுங்களா, அது ஈஸியாக மக்கள் நாட்டுக்கோழி முட்டைன்னு சேல் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நான் வருஷத்துக்கு ஒரு 200 முட்டைக்கு மேலே வருங்க. 200 230 முட்டை. இப்போ 100 பெட்டை கோழி இருக்குன்னா ஒரு 70 முட்டை வைக்கும். இப்போ 100 பெட்டை கோழி, இப்போ 1000 கோழினா ஒரு நாளைக்கு ஒரு 700 முட்டை வைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி ஃபீடு கொடுக்கும்போது தாங்க அந்த முட்டையை வரும். அதான் சில பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க முட்டையே வரலைங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ கம்பெனி ஃபீடு, இப்போ முட்டைக்கான குருவாயர் ஃபீடு, லேயர் ஃபீடு அது போட்டால் மட்டும்தாங்க நம்மக்கிட்ட அந்த முட்டை பர்சன்டேஜ் கரெக்டாக வருங்க. அது மட்டும் இல்லாமல் சோனாலி கோழி சிறுவிடை கோழி மாதிரி வெளியிலேயே நம்ம விட்டுருலாங்க, நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சிறுவிடை கோழி மார்க்கெட்டில் ஈஸியாக சேல் பண்ணலாங்க. இது 70 நாள் இது ஒரு கோழி வரும் 3/4 கிலோ, 100 நாள் 1 கிலோ வெயிட் வந்துடுறாங்க. மேக்ஸிமம் ஃபீமேல் எப்படின்னா 1.2 வெயிட் வருங்க, மேல்ஸு 1.7 1.8. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இப்போ சோனாலி கோழி நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. மூக்கு வெட்டாமல் இருக்கிறதால சிறுவிடை கோழி மாதிரி கடையில் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கல. சோனாலி கோழி வேணுன்றவங்க 1 மாத குஞ்சாகவும் கொடுத்துட்ருக்கோம், 2 மாத கோழியாக கொடுத்துட்ருக்கோம், பெரிய கோழியாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ சிறிய கோழி வளர்க்குறது கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை அடுத்த ஸ்டேஜில் பெரிய கோழியாக வளர்த்தும் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.